உங்களுக்கு அருகிலுள்ள மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று அதிகம் வெல்லுங்கள். 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். சகல மாதமும் வெற்றியாளர்கள் 25 பேருக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் பொதி. மக்கள் வங்கி கிளையில் வெஸ்டர்ன் யூனியன் பணத்தை அதிகம் பெற்றுக் கொள்ளுங்கள். 2021 ஜனவரி 31 வரை மாத்திரம். இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோவிட் பரவலில் தாக்கம் செலுத்தும் ஏனைய சுகாதார பிரச்சினைகள் குறித்து அரசாங்கம் கவனம். பல வீடமைப்பு திட்டங்களின் நிர்மாண பணிகளை விரைவாக ஆரம்பிக்க துறைசார் முன்னோடிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு. கம்பே பிரதேசத்தில் கடல் அரிப்பினால் பாதிப்பிற்குள்ளாகும் பிரதேசம் பிரதமரினால் கண்காணிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானோர் எண்ணிக்கை 15,000 கடந்திருக்கிறது. மேல் மாகாணத்தில் இருந்து யாரும் வெளி மாகாணங்களுக்கு செல்ல முடியாது என்று ராணுவ தளபதி அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பம். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட விவாதத்தினை 19 நாட்கள் நடத்த தீர்மானம். கொரோனா தொற்று காரணமாக அமெரிக்காவில் ஒரே நாளில் 1,34,000 பேர் பாதிப்பு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். தொற்றா நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களை மேலும் கோவிட் நோய் தொற்றில் இருந்து பாதுகாப்பதற்கு விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். ஏனைய நாடுகளைப் போன்று எமது நாட்டிலும் பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களின் எண்ணிக்கையில் 93% காரணம் தொற்றா நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதாகும் என்று வைத்தியர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இருதய நோய், நீரிழிவு, சிறுநீரக நோய் மற்றும் புற்றுநோய் போன்றவற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் மிக வேகமாக கோவிட் நோய் தொற்றுக்கு உள்ளாகின்றார்கள். பெரும்பாலானவர்கள் நோய் அறிகுறிகள் இன்றியே மரணத்தினை தழுவியிருக்கிறார்கள். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் போது அவர்கள் கோவிட் நோய் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி தொற்றாத நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களை பாதுகாப்பதற்கும் கோவிட் நோய் தொற்றிலிருந்து விலகி இருப்பதற்கும் தேவையான ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் உடனடியாக வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் தினமும் சந்திக்கும் கோவிட் விசேட செயலணியுடனான நேற்றைய சந்திப்பில் அவர் இவற்றை குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலின் போது கோவிட்-19 வைரஸ் பரவல் மற்றும் அதனை கட்டுப்படுத்துதல் தொடர்பான தற்போதைய நிலை குறித்தும் எதிர்காலத்தில் எழக்கூடிய வைரசுடன் தொடர்புடைய நோய்களை கட்டுப்படுத்துதல், மக்களின் சுகாதார பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட ஆராயப்பட வேண்டிய துறைகள் பற்றி விரிவாக கலந்துரையாடப்பட்டது. பிரதான வைத்தியசாலைகளுக்கு மக்கள் செல்வதில் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை இனம் கண்டு அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அதற்கு தேவையான மருத்துவர்கள், தாதியர்கள் மற்றும் ஏனைய பணிக்குழாமினரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களுக்கு பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளுடன் சம்பந்தப்படும் தரப்பினர் சரியான நடைமுறைகளை பேணுகின்றனரா என்பதை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும். அந்த பிரதேசங்களில் இருந்து உட்செல்வதற்கோ வெளியேறுவதற்கோ எவருக்கும் இடம் அளிக்கக்கூடாது. சிறைச்சாலைகளின் நிலைமைகள் மற்றும் நோய் பரவலை தவிர்ப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது.
கோவிட் நோய் தொற்றுடையவர்கள் அதிகம் இனம் காணப்பட்டுள்ள மேல் மாகாணத்திலிருந்து ஏனைய மாகாணங்களுக்கான பயணங்களை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். நாட்டின் பல பிரதேசங்களை உள்ளடக்கியதாக குறைந்த மத்தியதர மற்றும் உயர் மத்திய வருமானம் பெறுவோருக்காக பல வீடமைப்பு திட்டங்களை ஒரே தடவையில் ஆரம்பிக்குமாறு நிர்மாணத்துறை முன்னோடிகளிடம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பணிப்புரை விடுத்திருக்கிறார். புதிய தொழில்நுட்பம் மற்றும் முறைமைகளை பயன்படுத்தி ஆக்கத்திறனுடனும் சுற்றாடலை பாதுகாக்கும் வகையிலும் நிர்மாண பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். நிர்மாணத்துறையில் உள்ள 10 நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். எதிர்வரும் 3 வருடங்களில் மத்திய வகுப்பினருக்காக 15,000 வீடுகளை நிர்மாணிக்கவும் குறைந்த மற்றும் உயர் மத்திய வருமானம் பெறுவோரினதும் கேள்விகளுக்கு ஏற்ற வகையில் 4 வருடங்களில் 36,884 வீடுகளை நிர்மாணிக்கவும் அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. பாலியகுட, கொலன்னாவ, ப்ளூமெண்டல், கொட்டாவ மாகுமர, கொட்டாவ பலதுருவத்த, பொர்லஸ்கமுவ, மாலபே, கண்டி, கெட்டம்பே மற்றும் அனுராதபுரம் நகரங்களை மையப்படுத்தி முதல்கட்ட திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். நிர்மாணத்துறையில் உள்ள உள்நாட்டு தொழில்துறையினருக்கு அதில் இணைந்து கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்படும். நிறைவேற்று தொழில் முயற்சி மற்றும் அனைத்து துறைகளிலும் உள்ள பெருமளவு இளைஞர்களின் வீட்டு கோரிக்கையினை நிறைவேற்றுவதற்கு அதன் மூலம் எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இதற்காக 30 வருடங்களில் செலுத்தி முடிக்கக்கூடிய வகையில் இலகு வட்டி வீதத்தில் கடன் வழங்க வர்த்தக வங்கிகளின் பங்களிப்பு பெற்றுக் கொள்ளப்படும். நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்படுவதுடன் அதற்கு தேவையான பொருட்களை வழங்குவதன் மூலம் பல தொழில் வாய்ப்புகள் உருவாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கோவிட் நோய் தொற்றுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுத்து தொடர்ந்தும் அனைத்து செயற்பாடுகளையும் அதிகபட்சமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தினையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அனைத்து தொழில் பிரதேசங்களும் சுகாதார பரிந்துரைகளை பின்பற்றி செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். இந்த திட்டங்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் சக்தியாக அமையும் என்று தான் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். ஜனாதிபதியின் செயலாளர் PB ஜெயசுந்தர, நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் ஸ்ரீ நிமல் பெரேரா ஆகியோரும் நகர அபிவிருத்தி வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் நிர்மாணத்துறை நிறுவனங்களின் அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றார்கள். அம்பாறை பொத்துவிலில் அமைந்துள்ள முகுது மகாவிகாரைக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கண்காணிப்பு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டார். விகாரைக்கு விஜயம் செய்த பிரதமர் வழிபாட்டில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து மகா சங்கத்தினரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். வரலாற்று சிறப்புமிக்க முகுது மகாவிகாரையின் விகாராதிபதி, கிழக்கு மாகாணத்தின் பிரதான சங்கநாயக்கர், வணக்கத்திற்குரிய வரக்கப்போல இத்தசிறி தேரர், வணக்கத்திற்குரிய அக்கரைப்பற்று ஸ்ரீ விஜயராமாதிபதி தேவகுட சோரத தேரர், பௌத்தியா அலைவரிசையின் தலைவர், வணக்கத்திற்குரிய பொர்லந்தே வஜ்ரநான தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் குறித்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். மகா சங்கத்தினர் பிரித் பாராயணம் செய்து பிரதமரை ஆசீர்வதித்தனர். முகுது மகாவிகாரையின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பிரதமர் விகாரையின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த கண்காணிப்பு விஜயத்தினை தொடர்ந்து சுற்றுலா தலமாக விளங்கும் அருகம்பே பிரதேசத்தில் கடல் அரிப்பினால் பாதிப்பிற்குள்ளாகும் பிரதேசத்தினையும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கண்காணித்தார். நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானோருடைய எண்ணிக்கை 15,000 கடந்திருக்கிறது. நேற்று 631 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். அதற்கு அமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானோருடைய மொத்த எண்ணிக்கை 15,350 அதிகரித்திருக்கிறது. நேற்றைய தினம் இனம் காணப்பட்ட நோயாளர்கள் அனைவரும் பாலியகுட கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். அதன்படி பாலியகுட மற்றும் மினுவங்குட கொத்தனைகளுடன் தொடர்புடைய தொற்றாளர்களின் எண்ணிக்கை 11,858 உயர்வடைந்திருக்கிறது. இனம் காணப்பட்ட மொத்த தொற்றாளர்களில் 10,183 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். 5,121 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனிடையே இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு காரணமான 46வது உயிரிழப்பு பதிவாகியிருக்கிறது. மஹரகம அபேக்ஷா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 63 வயதான ஆண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்.
இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் இவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இவர் இரத்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவரது இறப்பிற்கு கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்ட சுவாச கோளாறே காரணம் என்று அரசாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் இம்புல்கொடையை சேர்ந்தவர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட விவாதத்தினை 19 நாட்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு தீர்மானித்துள்ளது. வரவு செலவு திட்ட விவாதத்தினை 10 நாட்கள் மாத்திரம் நடத்துவதாக அரசாங்கம் கூறியிருந்த நிலையில் கடந்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் எதிர்க்கட்சியினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவின் தலைமையில் கூடிய பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்தில் மீண்டும் வரவு செலவு திட்ட விவாதம் குறித்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வரவு செலவு திட்ட விவாதத்தினை 19 நாட்கள் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைவாக 2021 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 17ஆம் தேதி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான விவாதம் முன்னெடுக்கப்பட இருப்பதுடன் நவம்பர் 21ஆம் தேதி பிற்பகல் 5 மணிக்கு 2வது வாசிப்பு மீதான விவாதம் இடம்பெறும். அதன் பின்னர் நவம்பர் 23ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் குழு நிலை விவாதம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி நிறைவு பெறும். அன்றைய தினம் பிற்பகல் 5 மணிக்கு வாக்கெடுப்பு நடத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் குறித்து ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் நடவடிக்கைகள் இன்றில் இருந்து மீண்டும் ஆரம்பமாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் கோவிட்-19 நிலைமை கருதி ஆணைக்குழு கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி தனது நடவடிக்கைகளை இடைநிறுத்த தீர்மானித்திருந்தது. ஆணைக்குழுவின் விசாரணை பிரிவுடன் தொடர்புபட்ட கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரி ஒருவர் கோவிட்-19 தொற்றுக்கு உள்ளான நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆணைக்குழுவின் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாகவும் எனினும் ஊடகங்களுக்கு திறக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றாளர்கள் பயன்படுத்திய கழிவுப் பொருட்களை அகற்ற விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 கொரோனா தொற்றாளர்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர்கள் மற்றும் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்கள் பயன்படுத்திய முக கவசம் உட்பட ஏனைய கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கான சுகாதார வழிகாட்டி ஒன்றினை மத்திய சுற்றாடல் அதிகார சபை வெளியிட்டிருக்கிறது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள வீடுகள் மற்றும் பொதுவாக அனைத்து பகுதிகளுக்கும் அவ்வாறான கழிவுப் பொருட்களை பொறுப்பேற்பதற்கு உள்ளூராட்சி மன்றங்களின் வாகனங்களை தவிர்ந்த ஏனைய வாகனங்கள் மற்றும் பணியாட்களை அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றாளர்கள் பயன்படுத்திய முகக்கவசம் மற்றும் கையுறைகளை மஞ்சள் பையில் இட்டு பிரித்து வைத்திருக்க வேண்டும். குறித்த பைகளில் உள்ள கழிவுகளை ஒரு பொழுதும் மீள் சுழற்சி செய்யக்கூடாது. அவற்றை முறையாக அப்புறப்படுத்துதல் வேண்டும். கொரோனா தொற்று பரவுவதனை தடுக்க பொதுமக்கள் பயன்படுத்தும் முகக்கவசங்கள் மற்றும் கையுறை ஆகியன சுற்றுச்சூழலில் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதனால் இவற்றை தவிர்க்கும் முகமாக சுகாதார வழிகாட்டி ஒன்றினை மத்திய சுற்றாடல் அதிகார சபை வெளியிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். எதிர்வரும் காலங்களில் பிரதேச மற்றும் மாவட்ட மட்டங்களில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வைத்தியசாலைகளை ஒதுக்கீடு செய்வது குறித்து சுகாதார அமைச்சு ஆராய்ந்து வருகிறது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்டிருக்கும் விசேட ஆராய்வு குழு சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தலைமையில் நேற்று கூடியது. இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ள நோயாளர்களை அவர்களுடைய நோய் நிலைமையின் தீவிரத்தன்மையின் அடிப்படையில் உரிய வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைப்பதற்காக திட்டத்தை தயாரிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அத்தோடு இனிவரும் காலங்களில் பிரதேச மற்றும் மாவட்ட மட்டங்களில்
கொரோனா வைரஸ் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வைத்தியசாலைகளை ஒதுக்கீடு செய்தல், கொரோனா வைரஸ் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை வழங்கும் அதேவேளை ஏனைய நோய்கள் காரணமாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுபவர்களுக்கு அவசியமான சிகிச்சைகளை மேலும் விரிவுபடுத்துதல் உள்ளிட்டவை குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் இணைய வழியில் கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் செயல்திட்டங்களை முன்னெடுத்தல் குறித்தும் ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் வைரஸ் பரவல் மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்வதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் சனிக்கிழமை கொண்டாடப்படவிருக்கும் தீபாவளி பண்டிகையினை வெளி இடங்களுக்கு செல்லாது வீடுகளில் இருந்தவாறு கொண்டாடுமாறு நுவரெலியா மாவட்ட செயலாளர் ரோஹண புஷ்பகுமார தோட்ட மக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நுவரெலியா மாவட்டத்தில் மாத்திரம் 50 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இதில் 40 பேர் தோட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்களாவர். தோட்டப்புற மக்களின் வாழ்வியல் முறைக்கு அமைய அவர்களுக்கு மத்தியில் நோய் தொற்று வேகமாக பரவும் வாய்ப்பு காணப்படுகிறது. கோயில்களில் இடம்பெறும் சமய வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் வரையறுக்கப்பட்ட குழுவினரை மாத்திரம் இணைத்துக் கொள்ளுமாறு மாவட்ட செயலாளர் கோயில்களின் முக்கியஸ்தர்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அவை உள்நாட்டு செய்திகள். உங்களுக்கு அருகிலுள்ள மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று அதிகம் வெல்லுங்கள். 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். சகல மாதமும் வெற்றியாளர்கள் 25 பேருக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் பொதி. மக்கள் வங்கி கிளையில் வெஸ்டர்ன் யூனியன் பணத்தை அதிகம் பெற்றுக் கொள்ளுங்கள். 2021 ஜனவரி 31 வரை மாத்திரம். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. மேல் மாகாணத்தில் இருந்து யாரும் எந்த காரணத்தை கொண்டும் வெளி மாகாணங்களுக்கு செல்ல முடியாது என்று ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். உடனடியாக நடைமுறைக்கு வரும் இந்த தடை எதிர்வரும் 15ஆம் திகதி நள்ளிரவு வரை அமலில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேல் மாகாணத்திலிருந்து வெளி மாகாணங்களுக்கான ரயில் சேவைகளும் நேற்றிரவு முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கொழும்பு மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் அவசர ஆம்புலன்ஸ் வண்டி சேவைகளை பெற்றுக்கொள்ள புதிய தொலைபேசி இலக்கம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 011 34 22 558 என்கின்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு ஆம்புலன்ஸ் வண்டி சேவையினை பெற்றுக்கொள்ளலாம் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமாகிய அஜித் ரோஹண தெரிவித்திருக்கிறார். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உங்கள் கவனத்திற்கு உலகச் செய்திகள். அமெரிக்காவில் கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரித்திருக்கிறது. அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு 1330 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 1,34,462 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 48,285 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. அந்த காலப்பகுதியில் 549 பேர் உயிரிழந்துள்ளார்கள். பிரேசிலிலும் கடந்த 24 மணி நேரத்தில் 664 பேர் உயிரிழந்திருப்பதுடன் 47,524 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரஷ்யாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 432 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 19,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று இங்கிலாந்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 695 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் கொரோனா தொற்று தற்சமயம் தீவிரம் பெற்றுள்ள நிலையில் பல நாடுகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கொரோனா தொற்று காரணமாக உலகளாவிய ரீதியாக இதுவரையில் 5,24,884 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 12,88,693 பேர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.
அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. யார் தம்பி கால் பண்ணினது? வவுனியா பெரியம்மா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தானே வைக்கிறோம். நாங்கள் எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டுமில்ல. தீகவாபி புனித பூமியில் உள்ள தாது கோபுரத்தினை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள முக்கியத்துவத்திலும் அளவிலும் முன்னுரிமை பெறும் தீகவாபி புனித பூமியில் உள்ள தாது கோபுரத்தினை புனரமைக்கும் பணிகளின் ஆரம்ப நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொண்டார். முதலில் சமய வழிபாடுகளில் ஈடுபட்ட பிரதமர் அதனைத் தொடர்ந்து பிரித் பாராயணத்திற்கு மத்தியில் தாது கோபுர புனரமைப்பு பணிகளின் ஆரம்ப நிகழ்வை முன்னிட்டு அடிக்கல் நாட்டி வைத்தார். வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டுமில்ல. வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டுமில்ல. விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்து அணிக்கு எதிராக அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ள கிரிக்கெட் சுற்றுத் தொடருக்கான 35 பேர் கொண்ட பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த குழாமில் அசாத் சஃபீக், முகமது அமீர் மற்றும் சொய்ப் மலிக் ஆகியோர் உள்ளடக்கப்படவில்லை. நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகளை கொண்ட T20 தொடர் மற்றும் 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் ஆகியன இடம்பெறவுள்ளன. 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். வீட்டில் இருந்து வேலை மற்றும் இணைய வழி வகுப்புகள் உள்ளிட்டவை நடைபெற்று வருவதனால் ஜூலை தொடக்கம் செப்டம்பர் வரையான காலாண்டில் இந்தியாவில் கணனி விற்பனை 92% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் மாத்திரம் 34 லட்சம் கணனிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. நகரங்களில் கணனி விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சர்வதேச டேட்டா கார்ப்பரேஷன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3 வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3 வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். டிவலப்பிட்டிய பகுதியில் அக்டோபர் மாதம் மற்றும் நவம்பர் 10ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதிகளை வழங்கும் செயல் திட்டத்தின் கீழ் 43,376 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று தனிமைப்படுத்தல் போலீஸ் ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்த காலப்பகுதியில் தமது வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவை வழங்கும் செயற்திட்டத்தின் ஊடாக 14,09,578 குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஏழரையாச்சு இன்னும் வழிக்கடையில. அம்மா என்ன அவசரம்? அதான் சைக்கிள் இருக்கே. விளையாடினது காணும், ஸ்கூலுக்கு நேரம் போகுது. அம்மா அப்பா நான் வாரன், பாய். இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மைகளால் மகிழ்ச்சியை பகிரும் உங்களுக்காக அறிமுகமாகும் LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட.
காலநிலை அறிக்கை. நாட்டின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதென்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களிலும் மழை பெய்யலாம். மேல் சபரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடி மின்னலுடன் மழை பெய்கையில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். இடிமின்னல் தாக்கம் குறித்து அவதானம் தேவை என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் பரவலில் தாக்கம் செலுத்தும் ஏனைய சுகாதார பிரச்சினைகள் குறித்து அரசாங்கம் கவனம். பல வீடமைப்பு திட்டங்களின் நிர்மாண பணிகளை விரைவாக ஆரம்பிக்க துறைசார் முன்னோடிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு. அருகம்பை பிரதேசத்தில் கடல் அரிப்பினால் பாதிப்பிற்குள்ளாகும் பிரதேசம் பிரதமரினால் கண்காணிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை 15,000 கடந்துள்ளது. மேல் மாகாணத்திலிருந்து யாரும் வெளி மாகாணங்களுக்கு செல்ல முடியாது என்று ராணுவ தளபதி அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பம். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட விவாதத்தினை 19 நாட்கள் நடத்த தீர்மானம். கொரோனா தொற்று காரணமாக அமெரிக்காவில் ஒரே நாளில் 1,34,000 பேர் பாதிப்பு. இத்துடன் எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.